அதான் சப்ஸ்கிரைப் பண்றியா சேனலை? இப்பதான் வரானுங்க. ஆமா குரூப் போட்டோ எடுக்கலாம். நில்லுங்கடா. ஏய் நான் இது வீடியோ எடுத்துறேன். ஐபோன்ல போட்டோ எடுங்க. என்னடா இடம் பூச்சிங்க? என்னடா எல்லாம் தெரியுதுங்க. எல்லாம் வந்து ஒரு மூஞ்சே தெரியல. நீ என்ன பண்ண போற? நிதிஷ்வரா ஷூ போட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் தான். டைம் வந்து 12:30. இப்போதான் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட போகிறோம். எங்கன்னா கேரளாவில் கல் கடைக்கு வந்திருக்கோம். ஒரு தோழர் என்ன கடைடா? சிது லாக்ஸில் வருவாங்கள்ல, அதே கல் கடை தான். அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரில. நான் அந்த வீடியோ பார்க்க. அந்த கல் கடை தான். இதுக்கப்புறம் கேரளாவில் என்னென்ன பண்ணுறேன்னு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். அப்படியே பார்த்துங்க. சாலையில் எங்கே அட்டி போட்டு வச்சுக்கிறானுங்க? காலைல சாப்பிட சொன்னால் கல் கடைக்கு வந்துட்டு சாவடிக்கிறானுங்க. சாப்பிட்ற டைம்ல கல்லு குடிக்கிறீங்க. வண்டி அச்சு தூக்கிடுவாங்க. என்ன சாப்பிட்டீங்க? நாங்க வந்து 4 கல்லு குடிச்சோம்பா. 4 கல்லு ஒரு பிரான். நாங்க வீடியோ பேசினேன். ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. நீ எப்படி வீடியோல வர ஆசைப்படுற? கேரளாவில் ரீச் ஆகிட்டு இது என்ன ஸ்பாட்னு தெரியல. நைட்டு மஜா காந்தி சிலை சென்டராகுது. நைட்டு டின்னருக்கு ஒரு இடம் பார்த்து தேடி இருக்கிறாங்க. அது என்ன இடம்னு காட்டுறேன். ஏதோ பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். தெரியல காய்ஸ். இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸு இறங்கிட்டோம். ரூமுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாகுது. காலைல விடிஞ்ச பிறகு பத்து நேரத்தை ஸ்பாட்டை பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது. கிஷோர், நீ டீசெண்டாக அந்த ஸ்பீக்கரை தூக்கிட்டு வந்துருக்கேன். இது பண்ணுற தேய்கிற அது தப்பு தானே.
அப்போ தேய்ச்சினோம் அதை வந்துச்சுட்டு வந்துட்டோம். நாளைக்கு காலைல தான் தெரியும் ஸ்பாட் எப்படி இருக்குன்ட்டு. மணி கரெக்டாக 1:30 மேலே ஆகுது. மாணவர்கள்லாம் அங்கே தான் நின்றுக்கிறானுங்க. அப்படி இப்படின்னு ஈத்தஸ்தானுங்க டைமிங் வரத்துக்குள்ள. என்ன காய்ஸ் எங்கே போகிறீங்க திருப்பி? என்னடா பேஸ்மெண்ட்டா கீழே இறங்குறீங்க? கன்ஃபார்ம் ஆக இதுக்கு நம்ம பஸ்லேயே பத்து இருந்துக்கலாம் மேடம். ஒரே ஏமாற்றமாக இருக்கு மக்களே. ரூமே கிடைக்காம மக்கள் மூஞ்செல்லாம் பாருங்களேன் வாடுது. கைஸ் இப்போ ரூம் வந்து கீழே இன்னும் பாதாளத்தில் இருக்கு. மாணவர்களே 1 by 1 இறங்குங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பார்த்துக்கோ. நான் ரெக்கார்ட் பண்ணே வரேன். யாராவது தள்ளி விட்டீங்கன்னா கூட இந்த வீடியோவில் மாட்டிப்பீங்க. அச்சிக்காதீங்கப்பா ஒற்றுமையாக வந்துக்கிறோம். நான் நீங்க தெரியல அலி பாய் ஸ்மைல் பண்ணுங்க. ஐயோ இதான் பண்ணுது மதியத்துக்கு இதுதான் நம்மளுக்கு. நாளைக்கு மாற்ற நாங்கள் திங்கக்கிழமை காலைல வரைக்கும் இதுதான். நீ படிக்கட்டா இதுல எங்க நான் வீடியோ எடுக்குது? அம்மா கண்ணு நீ இறங்கு, நீ இறங்க எடுக்கிறேன். இங்க பாருங்க மக்களே. ஐயோ காப்பாத்துற வச்சா வீடியோ தின்னு காப்பாத்துறான். பேக மேல பேக வாங்கினா கைட்டுற பேக கைட்டுறா. பாவண்டா அலி கீழே விட்டான் பாரு. அலி வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டா என்ன பண்றது தெரியல. பாத்தர மாட்டேடா. ஃபுல் ப்ராப்பர்ட்டியே நம்மளுக்கு தான். போங்க போங்க. ஒரு வழியாக அந்த படிக்கிற இறங்கினோம் காய்ஸ். இப்போ வந்து வாசல்லே பால் வச்சிடறாங்க. ஃபுட்பால் பிளேயர் அங்கரா மெஸ்ஸி தீ பாலப்புறா கிஷோரே. நல்ல வேலை தடுப்பு சோறு போட்டுருந்தாங்க, எல்லாம் பால் கோய்ந்தா. வாடா இவனுங்க அப்புறம் பெட்டை பிடிச்சிடும். இடமே கிடைக்காதுடா இவனுங்க. இது எல்லாத்துலேயும் ஆடுங்க ஊஞ்சல். கைஸ் ரூம் பார் மஜாவா இருக்கா கைஸ் ரூம். உள்ள பூந்தா என்னடா சின்ன இருக்கா தரலா. கைஸ் மார்னிங் ஏஞ்சிட்டோம். பாத்தீங்கன்னா வந்து பாடா அங்க போய் போட்டோ எடுங்கடா. கிளைமேட்டே வேற லெவலுக்கு இது வாகமான்ல. இன்னைக்கு டேட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்கம் 11 ஜூலை 7. செம்ம கிளைமேட்டு. எங்கள் ரூம் காட்டுற பாருங்க. அங்கே 2 பசங்க காமெடி பண்ணிடுறானுங்க. குட் மார்னிங்டா. கைஸ் குளிச்சுட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டோம். ஜி சஃபாரிக்கு ஃபால்ட்டே ஜி சஃபாரி கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜீப் வந்துடும். எல்லாம் மஜா ட்ரெஸ் போட்டுன்னு எல்லாம் பக்காவாக மாப்பிள்ளை கிளம்பிட்டானுங்க. எல்லாரும் போடுவேன். மெமரிஸ் எடுத்து போட ஆல்ரெடி கொடைக்கானல் போனது, இது திருவண்ணாமலை போனது எடுத்து போட்டுருக்கு 10 நிமிஷம் பிளாக். கைஸ் நாங்கள் வந்து ரெசார்ட் இதுதான். இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணல வந்துடும். அப்புறம் எங்களுக்கான 3 ஜீப் வந்துருச்சு டைட்டாக. ஒன்று மாதா தான் டிரைவர்னு நினைக்கிறேன். நான் பாய் வண்டி எடுத்த பிடிச்சிக்கிற போல ரைட்டாக வந்து மற்ற ஃப்ரெண்டில் டிரைவர் சரியாக பிடிச்சி ஜாலியாக பார்த்துன்னு இருக்கா ட்ரெக்கிங்க. என்ன அந்த புஷத்தை போய் லேட் பண்ணுறேன் கிளம்புறதுக்கு. டிரைவர் என்ன வீடியோ தர
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எவ்வளோ வருஷமா ஓட்டுறீங்கன்னா ஜிபி? நான் வந்து கொஞ்ச நாள் 20 நாளா? பஸ் எல்லாம் போறாட்டாக்கு எவ்வளோ கட்டிங் பாயிண்ட்லாம் வருது? எவ்வளோ வருஷம்னா 2 இயர்ஸா? 2 இல்லைண்ணா 3-4 இயர்ஸ் மேலே ஓட்டுறதுலே டெஸ்ட் சரி ஓட்டேன். கைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இறங்கிட்டோம் ஜீப்ல இருந்து. இப்போ பேக் கேமரால உங்களுக்கு வீடியோ தரமா இருக்கும். ஃபுல் ரொட்டேஷன் அடிங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஜீப் எங்கன்னு பா, அவனு தானே ஃபர்ஸ்ட் வந்தானுங்க, அவனுங்களை காணும் பாடுறா. இயற்கை ரசிச்சுனாலே கொஞ்சம் மெமரி சேர்க்கறா. இவனுக்கு சேர்க்க மாட்டானுங்க. செம்மையா இருக்கு பாயிண்ட். அவ்வளோதான் வாகமான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மொத்தம் ஜீப்ல 4 பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தடுத்த பாயிண்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு பாட்டேன். மரணத்தை தவிர்க்க வேண்டும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா மரணத்துக்கே சவால் விட்ட மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறானுங்க. கீழே உந்தா எல்லாம் காலி அந்த மாதிரி பாயிண்ட் இது. ஏய் போலாண்டா வாடா, அவர் வர சீக்கிரம் கிளம்ப சொல்றாரா. நீ வாடா இதுவே பேர் அடிதான் ஆடுது. ஜீப் சவாரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டு வாராண்டா. ஒரே பாகா மழை, நல்ல கிளைமேட்டுங்க, செம்மையாக இருக்குது. வாகமான்ல மிஸ் பண்ண வந்துருங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் தொடர்புக்கு வரேன். எதுடா கைஸ் ஜீப்ல இருந்து இறங்கிட்டு இப்போ 2வது ஸ்பாட்டு போயின்னு இருக்கிறோம். வாட்டர் ஃபால்ஸ் இதான் நம்ம பசங்க வரணும். ஜீப் இதில் அச்சு திருப்பி பண்ண லைனாக ஜிக்குது. ஏய் ரைட் 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 ரைட். செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இருந்தால் பக்காவாக பூச்சி வந்துருப்போண்டா. இப்படிதான் பிடிக்கணும், கை வலிக்குது. ஓகே அது தெரில, ஒரு 1/2 கிலோமீட்டர் சொன்னாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு வரேன். லாட்டி பசங்க காய்ஸ். செம்மையாது பஸ் ஷர்ட் பக்காவாகுது. நான் கொடுக்க மாட்டேன் போட. என்னடா இதை வாட்டர் ஃபால்ஸ் கொக்கன்னாங்க. இங்கேருந்து நந்து போகணுமா கீழே? இல்லை அதுக்கு அடுத்தா? காய்ஸ் இப்போ 3வது ஸ்பாட்டு வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடத்துல ஃபுல்லாக ஜீப்பு தான். நல்லா கல்லா கட்டுறாங்க. ஒரு வண்டிக்கு 2000 ரூபாய். 6 பேர் 5 பேர். அம்மா கண்ணுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு ஒன்று இழந்துட்டாங்க. தண்ணி போல் பாருங்க. இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல கீழே இறங்கி. இது ஒரு வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் இங்கெல்லாம் தூக்க முடியாது, செம்ம டேஞ்சராக இருக்குது. தண்ணி சிறான பூச்சி. திவாகர் ஹாய் சொல்லுங்க. கிஷாரே
கேமரா உனக்கு சிக்கம் எடுத்து போறீங்களா? ரெண்டு பேருக்கு ஒரு டிக்கெட் போடுறா. ஒரு டிக்கெட் கண்ணாடி பசங்களா ரெடி ஆயிட்டானுங்க. எல்லாம் கொளுத்து வேலை பாரு மாதிரி இருக்கிறானுங்க. ஆலி பாய் ஹெல்மெட் போட்டீங்களா? राजा बच्चा स्कूल का है திரும்பி வந்தா பாத்து ஒரு பக்கம் ஆட்டி போகுது. அம்மா கண்ணே மூஞ்சில பயம் தெரியுது. அம்மா கண்ணே நாக்க மாத்த மச்சான். கைஸ் வாகமான் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இப்போ வந்து சனிக்கு சண்டே காலைல வந்துச்சு மதியம் 1 மணி. இப்போ எங்கே போகிறோன்னா கோயிங் டு வர்க்கலா. நாளை எந்த கொஞ்சம் இதை கொஞ்சம் ஈத்துடா அதிகமாகடா சளித்து போலடா இதுடா. நீ கை எரியுதுடா. மச்சான் உன்னை வீடியோ இருந்து கட் பண்ண ஜிப்லைன் வீடியோ டெலிட் பண்ணேன் ஒன்று. வீடியோ எடுத்துருக்கா கைஸ். நாங்கள் வந்து இப்போ லஞ்ச் சாப்பிட்றோம். கார் வருது தொண்டெல்லாம் கட்டிச்சு. சாட தானே போறானுங்க அப்படிதான் நினைக்கிறேன். சேட்டா 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 ஹோட்டல் அபிலாஷ் நீலப்புரா கேரளா. எங்கள் டீம் ஆர்கனைசர். ஹோட்டலுக்கு போகிறோங்க. மச்சான் தந்தூரிலாம் இருக்குது போல வெயிட்டா தூக்குது. மச்சான் எல்லாம் அப்படியே ஒன்று மணி சாப்பிடுங்க. எல்லாமே பிளாகில் வரும். வர்க்கலா ரீச் ஆகிட்டோம். மணி 10 ஆகுது. ரூம் எங்கன்னு சந்தா தேடினுக்கிறோம். லொக்கேஷனில் ஒரு இடம் காட்டுது. இப்போ கடைசியில் அப்படி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ வந்துன்னுக்குறோம். ஜம்மிக்கு தான் காரணம். மக்களே ஒரே இருட்டாக இருக்கு. இந்த டொக்கில் ஆன்லைனில் ரூம் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஹோட்டல் மாதிரி போட்டு ஏமாத்தினாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒத்தையடி வீடு மாட்டிக்குது. வந்து பழகுங்க. க்ரோன் ஹோம் ஸ்டே கைஸ். வந்துட்டோம் நாங்கள் ரெசார்ட்டுக்கு. மஜாவான இது வந்து ரெசார்ட்டு. இவட சுற்றி காட்டுது.
எந்த சேட்டா வணக்கம். இப்போ எதுக்கு நீ இப்படி வந்துட்டு போற? நீ கேமரால பதிவு ஆகுற. ஓகே ஓகே எல்லாம் வலது கால் எடுத்து. ஆமா மச்சான் நக்கலா பேசிட்டு அந்த கார்காரன். இது எந்த நாடு? நான் டிஷர்ட் எல்லாம் மோட்டு மயிர் மாதிரி பேசுறேன். இது ஒரு முதல் ரூமு. இது எங்களோட ரூம் ஆயிட்டு. இது பாரதி ஃபர்ஸ்ட் வந்தது. நீ அப்படியே பெருமை பீத்து. சார்ஜ் பாத்துக்கோங்க. அப்புறம் இது ஒரு ரூம் ஆயி மச்சி இவ்வளவு பெட் இருக்குதுங்க. இது ஒரு ரூமு. ஓகே இது என்ன டைனிங் மச்சான்? ஃபுல்லா வரேன். ஃபுல்லா அந்த அர்ஜென்டினா அந்த FIFA வரும் போது கடை ஃபுல்லா மார்க்கெட்டிங் அதான் நடக்குது. இப்போ பண்ணிட்டேன். ஓகே மச்சான் சாரி. லைட் ஆயிடுச்சு. நாளைக்கு போயினேங்கிற மார்னிங் வந்து காட்டுறோம். சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. எங்க அட்டா மாரஸ்தான் எடுக்க போது. கைஸ் வர்க்கலா பீச் டாப்பில் இருக்கிறோம். கீழே இறங்கினா தான் ஃபுல் பீச் வியூ வரும். இங்கே தான் நாங்கள் ரூமே எடுத்தோம். வர்க்கலாலேருந்து குளிச்சிட்டோம். இப்போ வெளியே 2-3 ஸ்பாட் போயிட்டு ரிட்டர்ன் அப்படியே சென்னைக்கு தான். அப்படியே அடுத்தடுத்து என்ன பண்ணுறோன்ற பாருங்க. மஜாவாக ஒரு பாட்டு போட்டு பார்க்கிங்கில் டான்ஸ் ஆகும்.
காய்ஸ் வர்க்கால இருந்து கிளம்பி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கோவளத்தில் சாப்பிட்டு இப்போ பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். கோவளம் பீச்சு வாங்க எப்படி இது பீச்சு ஒரு மாதிரி கருப்பு கலர் மண்ணில் இருக்குது. கைஸ் திஸ் இஸ் ஃபார் கோவளம் பீச் இன் கேரளா. இதானே ஆக்சுவலாக சின்ன பீச் மாதிரி இல்லை, ஆனால் உண்மை இந்த பீச் தானா? ஏரி மண் மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. பாரு அங்கே ஒரு மலை இங்கே ஒரு மலை, 2 மலையும் சேர்ந்து நடுவில் ஒரு பீச். டைம் இல்லை, நம்மளுக்கு அடுத்த ஸ்பாட்டு போய் வீட்டுக்கு போனோம். இங்கேயே சுற்றி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது. கோவளம் பீச் லைட் ஹவுஸ் நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன கோட்டை அவ்வளோதான் கோவளம் பீச்சு. மஜாவாக இருக்குது. இது ஈவினிங் டைம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. மார்னிங் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாலே ஃபேமஸாக பார்த்துருப்பீங்க. நம்ம அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். இன்றைக்கி மொத்தமே காலிலேருந்து ஒரு 2-3 ஸ்பாட் அட்டன் பண்ணுறேன் நினைக்கிறேன். நல்ல வர்க்கலாவில் இருந்தோம், அப்புறம் பீச்சு, இப்போ சிவனு, அடுத்து இன்னொரு ஸ்பாட்டும் போகிறாங்க பஸ்ஸில். அப்படி என்னன்னு பார்த்துட்டு அதையும் அப்டேட் பண்ணுறேன். பாய். சிவனை நேரில் பார்க்க எங்களுக்கு ஆசை, அம்மா கண்ணு ஓட. அம்மா கண்ணு சொல்றா, அம்மா கண்ணுல க்ளோஸ்டா? இல்லை இல்லை, உள்ளதான் ஆள் இருந்தா இந்த கோயில் உள்ள. கோயில் உள்ள வந்துட்டோம். ஒரு டிக்கெட் வந்து 20 rupees வாங்கினாங்க. அதேமாரி அந்த சிவனுக்கு அடி பேஸ்மெண்ட்டில் குகை இருக்குது. ஓகேவா, அது உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லை, ஃபோனுக்கு மட்டும். நான் சிவனை காட்டுறேன். சிவனை பார்த்துட்டீங்களா திவாகர்? நான் புஷத்தை ஏதோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், மக்கள் இருப்பாங்க. காய்ஸ் ட்ரிப்பு முடிய போகுது. சிவன் கோயில் பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம் குளிக்கலான்ட்டு. அதான் காஸ்டியூம்லாம் நார்மல் காஸ்டியூம் மாற்றிட்டு. இது தோழர் அம்மா கண்ணு போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வேனில் போயிட்டு பார்த்தோன்னா சென்னைக்கு நாளைக்கு ரீச் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். நான் ஃபால்ஸ் போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். டிக்கெட் வெயிட்டாக வாங்கிட்டாங்க 13 பேர், மீதி பேருக்கு அப்புறமா தான் வாங்குற மாதிரி இருக்குது. இதுதான் எங்கள் ட்ரிப்போட லாஸ்ட்டு பாயிண்ட்டு. மாணவர்கள்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே மஜாங்க, செம்மையாக ரெடி பண்ணிடுறாங்க. ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்குது, ஆனால் நேச்சுரல். காலைல 10:47 ரீச் ஆகிட்டோம். எல்லாம் திட்டு மூஞ்சி. அந்த ரெண்டு கை ஆக்ஷன். Trip close guys. Trip close.